லிட்டில் ஏஞ்சல் பள்ளியில் 5 கண்காட்சி நடைபெற்றது. திருநெல்வேலி டவுன் லிட்டில் ஏஞ்சல் பள்ளியில் 5 கண்காட்சி நடைபெற்றது. பண்டைய ஐவகை நிலங்களை பற்றிய மாணவர்களின் படைப்புகள் சிறப்பாக அமைந்திருந்தது. கண்காட்சியை கல்வி தந்தை மரியசூசி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களை பாராட்டி சிறப்புரையாற்றினர். சிறப்பாக பங்கு பெற்ற மாணவர்களை பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அனைவரும் பாராட்டினர். பள்ளி தலைமை ஆசிரியர் கண்காட்சியை சிறப்பாக செய்திருந்தார். வணக்கம், என் பெயர் ஃபாத்திமா வர்தானா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஐவகை நிலங்களில் ஒன்று நெய்தல் நிலமாகும். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமாகும். திருச்செந்தூர், நாகப்பட்டினம் ஆகிய ஊர்களை ஒட்டிய கடல் பகுதி நெய்தல் நிலமாகும். நெய்தல் நில மக்கள் வணங்கிய தெய்வம் வருணன். நெய்தல் நில மக்களை பரதன் என்று கூறுவார். மீன் பிடித்தலும் உப்பு உற்பத்தியும் முக்கிய தொழில்கள் ஆகும். மீன் உப்பு விற்று அதன் மூலம் கிடைத்த பொருள் இவர்களின் உணவாகும். புன்னை, ஞானல் ஆகியவை நெய்தல் நிலத்தின் மரங்கள். தாளை, நெய்தல் ஆகியவை நெய்தல் நிலத்தின் பூக்கள். கடற்காக, முதலை, சுறா ஆகியவை நெய்தல் நிலத்தின் விலங்குகள். பாட்டு: வருமலை அனவி காணல் வனலிடை உணவி காற்று சுரிக்குழல் உரத்தும் தும்பி தொடர்மலை முகத்தார் தோற்றம் இருபெரு விசும்பீர் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல்றொன்று மாதோ. பொருள்: தும்பி என்பது ஒரு வகை வண்டு. மதியம் நிலவு, மறை தாமரை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அப்சானா ஃபாத்திமா. நான் 5ஆம் வகுப்பு A பிரிவு படிக்கிறேன். என் டாபிக் மருதத்திணை. மருதத்திணைக்கு உரிய நிலம் வயலும் வயலை சார்ந்த இடமும் ஆகும். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறது திருக்குறள். உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலுக்கு பின் நிற்கிறது. அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது என்பதே இக்குறளின் விளக்கம். மருத நில மேன்மையை காட்ட இவ்வடிவத்தில் வந்துள்ளேன். மருத நிலத்தின் கடவுள் இந்திரன். மருத நிலத்தில் வாழ்ந்தோர் உழவு தொழில் புரிவோர் ஆவர். இதில் வாழும் மக்கள் உழவன் உலத்தியர். இதில் வாழும் பறவை வாத்து, கொக்கு, நாரை. இதில் வாழும் விலங்கு எருமை, பசு, ஆடு, காளை. மருத நில பெருமையை கூற வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றிகள்.